ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம சேனல்ல விவோ V40 இதோட ரிவ்யூ தான் நம்ம சேனல்ல வந்து பார்க்க போறோம். இதான் அந்த ஃபோன் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கீங்க பார்த்தீங்களா, விவோ V40. இதில் வந்து மொத்தம் 2 ஃபோன் லான்ச் பண்ணாங்க இந்தியாவில். வந்து ஒரு 5-6 மாதத்துக்கு முன்னாடி நல்லாவே சேல்ஸ் போய்கிட்டு இருந்துச்சு. அதுக்குள்ளே வந்து உங்களுக்கு விவோ V15 சீரிஸ் வந்து ப்ரீ புக்கிங் வந்து ஓப்பன் பண்ணிட்டாங்க. நம்ம சேனல் ஆல்ரெடி விவோ V15 சீரீஸில் வந்து என்னென்ன ஸ்பெக் இருக்குன்னு ஓரளவுக்கு நான் போட்டிருப்பேன். நெக்ஸ்ட் வீக் வந்து லான்ச் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ஃபுல் ஸ்பெக்கோட ஒரு வீடியோ கண்டிப்பாக நான் வந்து நம்ம சேனலில் பண்ணுவேன். V15 வந்து லான்ச் ஆக போகுது. ஒரு 5 மந்த்துக்கு முன்னாடி வந்து V40 அதில் என்ன இருந்துச்சு அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். இந்த வீடியோ முழுக்க V14 பற்றி தான் பேச போகிறோம். V14 Pro பற்றி பேசலை. ஏன்னா வந்து V15 Pro வந்து நம்ம நாட்டில் லான்ச் பண்ணல. விவோ V15 சீரீஸ் மட்டும் தான் லான்ச் பண்ணுறாங்க. அதனால அதுக்கு முன்னாடி உள்ள ஃபோனு விவோ V40 இந்த ஃபோனை ரிவ்யூவை நம்ம சேனலில் இன்னைக்கு வந்து பார்த்துடலாம். இதில் வந்து என்னென்ன இருக்குது, ஸ்பெக்கு என்னென்ன இருக்குது, என்ன ரேட்டு, இப்போ என்ன ரேட்டில் இருக்குது, எல்லாமே இந்த வீடியோவில் வந்து நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். விவோ V40 அந்த ஃபோனை பற்றி நம்ம வந்து பேச போகிறோம். விவோ V15 வந்து அப்கமிங்கில் வரப்போகுது. ஒரு வாரம் தான் இருக்குது சேல்ஸுக்கு வரப்போகுது விவோ V15. அதுக்கு முன்னாடி விவோ V40 என்னென்ன இருக்குன்னு பார்த்துடலாம். விவோ பொறுத்த வரைக்கும் எல்லாமே வந்து ஃபோட்டோகிராஃபிக்காண்டி தான் விரும்பி வாங்குவாங்க. அதில் வந்து போர்ட்ரேட் ஷாட் ரொம்பவே நல்லாயிருக்கும். ஒரு ஃபெஸ்டிவல் டைமில் நீங்கள் எடுக்கும்போது விவோவில் எடுத்தீங்கன்னா அப்படியே நீங்கள் சோசியல் மீடியாவில் போடும்போது அவுட்புட் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். ஒரு இன்ஸ்டாகிராமில் ஒரு போஸ்ட் போடுறீங்க அந்த மாதிரி இதுக்கு விவோ வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். எடுக்க ஷாட்லாம் வந்து எல்லாருமே விரும்பி ஃபோட்டோகிராஃபி வாங்குறவங்க. இந்த லேடிஸ் பெரும்பாலும் கேர்ள்ஸ் எல்லாருமே, கேர்ள்ஸு பாய்ஸ் 2 பேருமே ரீல்ஸ் பண்ணுறவங்க விவோ ரொம்பவே சூஸ் பண்ணி வாங்குவாங்க. விவோனாலே ஃபோட்டோகிராஃபி நல்லாயிருக்கும், எங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். ஒரு செல்ஃபி எடுத்து போட்டாலும் வந்து நல்லா லைக்ஸ் வரும், அந்த அளவுக்கு குவாலிட்டியாக இருக்கும் அதில் எடுக்கிற பிக்சர்ஸ்லாம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம கேமராலேருந்தே போயிடலாம். விவோ V40 அதை பற்றி தான் பார்த்துட்டு இருக்கோம். அதில் கேமரா பார்த்துடலாம். கேமரா 2 கேமரா கொடுத்துருக்காங்க. ஒரு பிரைமரி கேமரா 50, ஒரு செகண்டரி கேமரா வந்து அல்ட்ரா வைட் 50 கொடுத்துருக்காங்க. இந்த பிரைமரி கேமரா வந்து 50 மெகாபிக்சல் வந்து சோனியோட IMS வந்து முக்கியமான சென்சார் தான் கொடுத்துருக்காங்க. அதில் நீங்கள் எடுக்கும்போது ஃபுட்டேஜ் எல்லாம் நல்லாவே இருக்குது. அதனால வந்து உங்களுக்கு செல்ஃபி கேமராலும் 50 மெகாபிக்சல் கொடுத்துருக்காங்க. ரெண்டுமே ஜேஎஸ்எஸ் கேமரா தான். ஜேஎஸ்எஸ் கேமரானாலே உங்களுக்கு வந்து கேமரால ஒரு பெரிய கேமரா. அதை வந்து இவங்க கூட கொலாபரேஷன் பண்ணிட்டு இருக்காங்க விவோவோட. அதனால ஜேஎஸ்எஸ் மூலியமா நீங்க வந்து எடுக்கும்போது நல்லாவே இருக்கும். அது ஜேஎஸ்எஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இல்லை வீடியோ ஃபோட்டோவோ எடுக்கும்போது நார்மல் ஃபோட்டோவும் இருக்கும், ஜேஎஸ்எஸ்ன்னு இருக்கும். ஜேஎஸ்எஸ் வீடியோகிராஃபி எல்லாமே வந்து நல்லாவே இருக்கும். நீங்க அதுக்கும் இதுக்கு என்ன டிஃப்ரெண்ட்டு சூஸ் பண்ணி வீடியோ ஃபோட்டோ எடுத்து என்ன டிஃப்ரெண்ட்னு பாருங்க. நல்லாவே இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். ஜேஎஸ்எஸ் கேமராவில் எடுக்கிறதுக்கும் நார்மல் கேமராவில் எடுக்கிறதுக்கும் ஓரளவுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் வந்து தெரியும். இதோட அது நல்லா இருக்கு, பெட்டரா இருக்கு பெர்ஃபார்மன்ஸ்ன்ட்டு. அதெல்லாம் பார்த்து சூஸ் பண்ணி நீங்க கண்டிப்பா போட்டோ எடுங்க. இதுல வந்து ஃபெஸ்டிவல் மோடுன்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. இந்த விவோ V14 வந்து ஃபெஸ்டிவல் மோடுன்னு இருக்கு. அந்த ஃபெஸ்டிவல் மோடை நீங்க ஆன் பண்ணிட்டு டேல நைட்ல கூட நீங்க ஷூட் பண்ணிக்கலாம். நம்ம இந்தியாவில் நிறைய ஃபெஸ்டிவல் வரும். அதனால வந்து தீபாவளி, பொங்கல் இந்த மாதிரி நிறைய ஃபெஸ்டிவல் இருக்கும். நைட் டைம் செலிப்ரேட் பண்றதுக்கு திருக்கார்த்திகை கூட இருக்கும். அந்த மாதிரி நீங்க போட்டோலாம் எடுக்கும்போது உங்களுக்கு வந்து அவுட்புட் வந்து ரொம்பவே தூக்கி காட்டும். அந்த ஃபெஸ்டிவல் மோடை ஆன் பண்ணிட்டு நீங்க எடுக்கும்போது நீங்க ஒரு கம்பி மத்தாப்பு தீபாவளிக்கு போடுறீங்கன்னா அந்த ஸ்பார்க் எல்லாமே வந்து ரொம்பவே வந்து இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணி காட்டும். அந்த கேமரா வந்து இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணி காட்டும். அதுக்குன்னு ஒரு ஃபெஸ்டிவல் மோடுன்னு ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. அது நல்லாவே வந்து இதில் ஒர்க் பண்ணுது. நிறைய பேர் வந்து ஃபெஸ்டிவல் டைம்ல இந்த வீடியோலாம் அந்த ஃபோன்ல எடுத்து போட்டு நான் பார்த்துருக்கேன். நல்லாவே இருக்கு. அவுட்புட் எல்லாமே சூப்பராகவே வந்திருக்கு. ஒரு கேமரா பொறுத்த வரைக்கும் இதில் வந்து வீடியோ ஷூட் பண்ணும்போது 4K 13fps வரைக்கும் தான் ஷூட் பண்ண முடியும். உங்களுக்கு வந்து பிரைமரி கேமரால நீங்க வீடியோ ஷூட் பண்ணும்போது 4K 13fps வரைக்கும் தான் நீங்க வீடியோ ஷூட் பண்ண முடியும். இது செல்ஃபி கேமராலையும் உங்களுக்கு வந்து 4K 13fps வரைக்கும் தான் ஷூட் பண்ண முடியும். இது 4K உங்களுக்கு 16fps வேணும்னா நீங்க விவோ 14 Pro தான் வாங்குற மாதிரி இருக்கும். இப்போ அப்கிரேட் எப்படியும் கேமரா அப்கிரேட் பண்ணுவாங்க. விவோ V15 வரப்போகுது. அதில் கண்டிப்பாக கேமரா அப்கிரேட் பண்ணுவாங்க. அப்கிரேட் பண்ணும்போது உங்களுக்கு 4K 16fps நீங்கள் வீடியோ ஷூட் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த ஃபோனில் வந்து உங்களுக்கு 4K 13fps மட்டும் தான் வீடியோ ஷூட் பண்ண முடியும். 16fps நீங்கள் ஷூட் பண்ண முடியாது. அது ஒரு டவுன் கிரேடு. ஆனால் இது வச்சிருக்கவங்க நீங்கள் அப்கிரேட் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா விவோ V15 கூட வாங்கி சூஸ் பண்ணுங்க. இல்லை விவோ V14 வாங்கலை அப்படின்னா நீங்கள் ஸ்ட்ரைட்டாக விவோ V15 வாங்க. ஒரு வாரத்தில் சேல்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. விவோ V15 வாங்க. விவோ V14 என்ன இருக்குன்னு அதை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அந்த வீடியோவில் என்ன ஸ்பெக் கொடுத்துருக்காங்க, விவோ V15 என்னதை இம்ப்ரூவ்மெண்ட் பண்ண போகிறாங்கன்னா இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்த்துட்டு இருக்கோம். இதில் வந்து AI எரேசர் இருக்கு. நீங்கள் ஒரு ஃபோட்டோ எடுத்துட்டு AI எரேசர் மூலியமா நீங்கள் வந்து எரேஸ் பண்ணிக்கலாம். அந்த ஒரு ஆப்ஷன் இந்த ஃபோனில் இருக்கு. மொத்தம் 3 கலர்ல வந்துச்சு. உங்களுக்கு வந்து ப்ளூ கலரு, பர்பிள் கலரு, கிரே கலரு. ப்ளூ கலர் வாங்கி யூஸ் பண்ணுங்க. ப்ளூ கலர் ரொம்பவே நல்லா இருக்கும். அது இல்லாட்டி பர்பிள், கேர்ள்ஸு கலர் பர்பிள் பிடிக்கும், பர்பிள் வாங்கி யூஸ் பண்ணுங்க. அப்படி இல்லாட்டி ப்ளூ வாங்க. ப்ளூ தான் ரொம்பவே நல்லா இருக்கு. உங்களுக்கு பார்க்க லுக்காக ரொம்பவே நல்லா இருக்கும்.
உங்களுக்கு ஃபோனோட வெயிட்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 193 கிராம் கொடுத்துருக்காங்க. சரிங்களா, அதில் வந்து 128 ரெஃப்ரெஷ் ரேட்டும் இருக்குது. ஃபோனோட சைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 6.78 இன்ச்சஸ் சைஸ் கொடுத்துருக்காங்க. பீக் பிரைட்னஸ் கூட 4500 பீக் பிரைட்னஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ 3000 2000லாம் கொடுத்துட்டு இருக்காங்க பீக் பிரைட்னஸ். அதிகபட்சம் இப்போ 4500 தான் மேக்ஸிமம் டாப் ஃபோன்லலாம் கொடுத்துட்டு இருக்காங்க, ஃப்ளாக்ஷிப் மொபைலெல்லாம். அந்த 4500 நிட்ஸ் பீக் பிரைட்னஸ் இந்த ஃபோனில் இருக்குது. இந்த 37,000 35,000க்கு வாங்குற ஃபோனில் உங்களுக்கு 4500 பீக் பிரைட்னஸ் இருக்குது. இந்த பீக் பிரைட்னஸ்னா என்னன்னா, உங்களுக்கு அவுட்டோரில் வெயிலில் சன்னில் போயும்போது நீங்கள் வீடியோவோ ஃபோட்டோவோ நீங்கள் நார்மலாக ஃபோன் யூஸ் பண்ணால் கூட உங்களுக்கு வந்து பீக் பிரைட்னஸ்னால உங்களுக்கு ஃபோன் நல்லா தெரியும். அந்த வெயிலில் சன்னில் நீங்கள் யூஸ் பண்ணும்போது அந்த டைமில் தான் அந்த பீக் பிரைட்னஸ் வந்து கரெக்டாக ஒர்க் ஆகும். உங்களுக்கு ப்ராசஸர்னு பார்த்தீங்கன்னா Snapdragon 7S Gen 3 யூஸ் பண்ணியிருக்காங்க. V14ல் Snapdragon ப்ராசஸ் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. இதே V14 Pro நீங்கள் வாங்கினீங்க MediaTek ப்ராசஸர் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க, லேட்டஸ்ட் ப்ராசஸர். அதனால Snapdragon வேணும்னா நீங்கள் வந்து V14 வாங்க, இல்லை எனக்கு MediaTek வேணும்னா V14 Pro வாங்குங்க. இதில் UFS 3.1 தான் கொடுத்துருக்காங்க. அதனால UFS 4.0 கொடுத்தா நல்லா இருந்திருக்கும். 3.1 வந்து நல்ல ப்ராசஸர் தான். அதனால வந்து ஓரளவுக்கு நல்லாவே ஃபாஸ்ட்டாகவே டவுன்லோட் பண்ணிக்கலாம் நீங்கள் எல்லாமே. இந்த ஃபோன் நீங்கள் தண்ணிக்குள்ளேயே போட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். IP68 இருக்கு, தண்ணிக்குள்ளே போட்டு டக்குன்னு எடுத்தால் கூட ஃபோன் எதுவும் ஆகாது. IP68 சர்டிஃபிகேட் கண்டிப்பாக அந்த ஃபோனில் கொடுத்துருக்காங்க. மற்றபடி இந்த ஃபோனில் வந்து நீங்கள் பேட்டரின்னு பார்த்தீங்கன்னா 5500 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. 5500 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. தாராளமாக 1.5 நாள் 2 நாள் தாராளமாக சார்ஜ் நிற்கும். அது உங்களுக்கு ஃபாஸ்ட்டாக சார்ஜ் பண்ணுறதுக்கு 80 வாட்ஸு அவங்களோட விவோட ஒரிஜினல் சார்ஜரே வந்து உங்களுக்கு அவுட் ஆஃப் பாக்ஸ்லேயே வந்துடும். சார்ஜர் ஏதாவது மிஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் ஒரிஜினல் சார்ஜரே நியர்பை ஸ்டோரில் போய் வாங்கி யூஸ் பண்ணுங்கள். வேறு சார்ஜர் எதுவுமே மாற்றி போட்டுறாதீங்க. பேட்டரி அப்போ அதுக்கப்புறம் வந்து ஏதாவது ப்ராப்ளம் ஆயிரும், அல்லாட்டி சிசி போர்டு ஏதாவது அடி வாங்கிரும். அதனால் விவோ ஃபோனு எந்த ஃபோன் வாங்கினாலும் அந்த ஃபோனுக்குள்ள சார்ஜரை மட்டும் யூஸ் பண்ணுங்கள். அந்த சார்ஜர் ஏதாவது தொலைஞ்சு போச்சுன்னா நீங்கள் வேறு ஏதாவது சார்ஜர் மாற்றி போட்டுறாதீங்க. நியர்பை ஸ்டோரில் உங்கள் பக்கத்தில் என்ன ஷாப் இருக்கோ மொபைல் ஷாப்பில் போயிட்டு பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. இல்லாட்டி ஆன்லைன்லேயாவது பர்ச்சேஸ் பண்ணி அதுக்குள்ளே சார்ஜரை மட்டும் யூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து ஃபோனோட லைஃப் வந்து கரெக்டாக இருக்கும். இவங்க வந்து அப்கிரேட் வந்து உங்களுக்கு ஆண்ட்ராய்டு அப்டேட்டு 3 இயர்ஸ் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. 4 இயர்ஸுக்கு ஆண்ட்ராய்டு செக்யூரிட்டி பேஜஸ் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு அவுட் ஆஃப் பாக்ஸ்லேயே உங்களுக்கு ஆண்ட்ராய்டு 14 வருது. இந்த ஃபோனை பொறுத்த வரைக்கும் ஆண்ட்ராய்டு 15, ஆண்ட்ராய்டு 16, ஆண்ட்ராய்டு 17 இந்த 3 வருஷமே உங்களுக்கு ஆண்ட்ராய்டு 17 வரைக்கும் இந்த ஃபோனில் நீங்கள் அப்டேட் பண்ணிக்கலாம். 3 வருஷம் இந்த ஃபோனை தரமாக யூஸ் பண்ணலாம். 3 வருஷம் கண்டிப்பாக நல்லா யூஸ் பண்ணலாம். 4வது வருஷத்துக்கு செக்யூரிட்டி பேஜஸ் மட்டும் கொடுப்பாங்க. ஓரளவுக்கு ஃபோன் அந்த டைமில் கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்கும். 4வது வருஷம் நீங்கள் எப்படி ஃபோனை மாற்றி தான் தீருவீங்க. அதனால் ஒரு 3 வருஷம் நல்லா யூஸ் பண்ணலாம். அந்த ஃபோனை வாங்குறவங்க கண்டிப்பாக ஒரு 3 வருஷம் நல்லா நீட்டாக யூஸ் பண்ணலாம். இந்த ஃபோனோட ரேட்டுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 35,000 இருக்குது, 37,000 இருக்குது. நம்ம இதில் ப்ராசஸர் எல்லாமே பார்த்துட்டோம், கேமரா பார்த்தாச்சு, அதுக்கப்புறம் பேட்டரி செக்மெண்ட்டும் பார்த்தாச்சு. கலர் கூட 3 கலர் கொடுத்துருக்காங்க. இதில் ப்ராசஸர் வந்து உங்களுக்கு Snapdragon, பேட்டரி 5500 mAh, கேமரா எல்லாமே 50 மெகா பிக்சரு. முக்கியமாக இது மட்டும் தெரிஞ்சுக்குவாங்க. அதுக்கப்புறம் IP68 இருக்குது, எக்ஸ்ட்ரா ஃபீச்சர் எல்லாமே இதில் ஓகே தான். இந்த பட்ஜெட் இந்த ஃபோனோட ரேட்டு கடைசியாக நம்ம பார்த்தலாம். அந்த ஃபோனோட ரேட்டுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 37,000 வருது. 35,000 வந்து 128 கிடைக்குது. 256 வந்து 37,000 கிடைக்குது. கார்டு ஆஃபர் இருக்குது. HDFC கிரெடிட் கார்டு வச்சுருந்தீங்கன்னா ஒரு 2000 நீங்கள் கம்மி பண்ணி வாங்கிக்கலாம். எப்பவுமே ஃபோன் வாங்கினீங்கன்னா கிரெடிட் கார்டு ஆஃபர் இருக்கான்னு பார்த்துட்டு வாங்க. இந்த ஃபோன் வாங்குற மாதிரி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து HDFC கிரெடிட் கார்டுக்கு ஆஃபர் 2000 கொடுத்துருக்காங்க. நீங்கள் 35,000 ஃபோன் வாங்குறீங்கன்னா 33,000 நீங்கள் வாங்கிக்கலாம். அதனால் இந்த ஃபோனை பொறுத்த வரைக்கும் 5500 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்களா. விவோ V15ல் 6000 mAh பேட்டரி வரப்போகுது. இந்த ஃபோனில் வந்து 4K 13 fps வரைக்கும் வீடியோ ஷூட் பண்ணலாமா. விவோ V15 வரப்போகுது பார்த்தீங்கன்னா 1 வீக்கில் அதில் வந்து 4K 16 fps வரைக்கும் வீடியோ ஷூட் பண்ணலாம். அதான் இதை பெரிய டவுன் கிரேடாக இருக்கும். சாரி, இதான் வந்து அப்கிரேடாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து IP68 இந்த ஃபோனில் இருக்கா. வரப்போகிற ஃபோனில் IP69 வரப்போகுது. மற்றபடி எல்லாமே இம்ப்ரூவ் பண்ண கேமரா, ப்ரொடக்ஷனு அண்டு பேட்ரி, அதுக்கப்புறம் வந்து ப்ராசஸரும் லேட்டஸ்ட் ப்ராசஸர் கொடுப்பாங்க. அதனால் வந்து விவோ V15 வந்து நீங்கள் வாங்கணுன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணி ப்ரீ புக்கிங் பண்ணி வாங்கிக்கோங்க. இல்லை V14 தான் வேணும்னா V14 கூட நீங்கள் வந்து வாங்கிக்கோங்க. அது 5 மாதமாக சேல்ஸில் தான் இருந்துகிட்டு இருக்கு. இப்போ நீங்கள் எந்த ஷாப் போனாலும் நீங்கள் வாங்கிக்கலாம். V14 Pro நார்மல் 2 ஃபோனுமே நீங்கள் எங்கே போனாலும் வாங்கிக்கலாம். ஆன்லைன்லேயும் அவைலபிளாக தான் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு விவோ V15 வாங்கியிருக்கேன். இந்த ஃபோனு கூட அப்கிரேட் தான். அந்த விவோ V15 ஒரு 2000 3000 தான் கூட இருக்கும். அதனால் விவோ V15 நீங்கள் வந்து வெயிட் பண்ணி வாங்கிருங்க. விவோ V15 ரேட் 36,000 சொன்னாங்க. 36,000 வரப்போகுதுன்ட்டு. அப்புறம் இந்த ஃபோன் வந்து 35 கூட ஒரு 1000 ரூபா தான், ரொம்ப டிஃப்ரெண்ட்லாம் கிடையாது. நீங்கள் விவோ V14 வச்சுருந்தீங்கன்னா இந்த வீடியோ பாருங்கள். புதுசாக விவோ V சீரீஸில் எடுக்கிற மாதிரி ஐடியாவில் இருந்தீங்கன்னா விவோ V15 வாங்க. ஏன்னா இதோட அதில் அப்கிரேட் நிறையாவே பண்ணியிருக்காங்க. பேட்டரி, ப்ராசஸரு, கேமரா எல்லாமே அப்கிரேடு. வெறும் 1000 ரூபா தான் டிஃப்ரெண்ட்டு.
35,000 இந்த ஃபோன்னா அது 36 அவ்வளோதான். வேறு ஒரு 1000 ரூபா தான் டிஃப்ரெண்ட்டு. நீங்கள் அந்த ஃபோனே வெயிட் பண்ணி வாங்கிக்கோங்க. வெயிட் பண்ணி நான் ப்ரீ புக்கிங் ஓப்பன் பண்ணிட்டாங்க, எப்படி ஒரு வாரத்தில் சேல்ஸுக்கு வந்துடும். அதோட வீடியோ நம்ம சேனலில் கண்டிப்பாக நான் வந்து போடுறேன். இதோட இந்த வீடியோ வந்து எண்ட் பண்ணிக்கிறேன். நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.